கௌதம் இருந்துக்கிட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இப்போ நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த எஸ்எஸ்கே மாஸ் என்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் என்ன கௌதம் நீ ஏற்கனவே உனக்கு நான் இப்போ நான் வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்படி எல்லா இடத்துலையும் போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வர்றது இப்போ உன்னோட வேலையாக வச்சிருக்கேன். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. 12,000 கூட இன்னும் ஒரு 1,000 சேர்த்து 13,000 இப்போ நான் உனக்கு சம்பளம் போட்டு தரேன். உன்னை இப்போ நான் வேற எங்கேயுமே வேலைக்கு சேர்த்துக்கவே மாட்டாங்க அப்படின்றமா சொல்லி இந்த எஸ்எஸ்கே சொல்றது மட்டும் இல்லாம அடுத்ததான் இப்படின்னா ஒரு சில ஆதாரங்களையும் காட்டுறாங்க. இந்த அஞ்சலி இந்த எஸ்எஸ்கேவுக்கு 20% தரன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதில் அதாவது கௌதமோட கம்பெனி இந்த மாதிரி இப்படின்னா நிறைய விஷயம் இந்த எஸ்எஸ்கேவோட பேருக்கு இப்படின்னா போற விஷயத்த எஸ்எஸ்கேவே இப்படின்னா இப்போ தன்னோட வாயால ஒத்துக்கிறாரு. அதை கேட்ட உடனே இப்படின்னா நம்ம கௌதம்க்கு பயங்கர அதிர்ச்சியாக போகுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம் இப்போ ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இப்போ சோர்ஸ் கிடச்சிருக்கோம் அப்படி இப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இப்போ வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க. இப்போது அதே மாதிரி கௌதம் அந்த இதில் ஆஃபீஸில் இப்போ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கடைசியில் இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதாவது அந்த ஏஜென்ட் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி தான் 25,000 கொடுத்ததுக்கே இப்போ ஆட்டியை போட்டு அது காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். உன்னை நம்பி இப்போ 25 லட்சம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னோட வேலையும் வேணாம், இதுக்கப்புறம் எதுவும் வேணாம், நீ இப்போ கிளம்பிட்டே இரு. இல்லைன்னா இப்போ நான் போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். 25,000 போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுறேன். நீ இப்போ கிளம்பி போயிடு. இங்கே இப்போ நீ பண்ணதை தெரிஞ்சா ஏசிபி மகேஷ்க்கு தான் இப்போ மிகப்பெரிய கெட்ட பேர். நீ சைலண்டாக கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமோட ஃபைல் எல்லாத்தையுமே கொடுத்து அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. இப்போது இங்கே இப்போ இந்த எஸ்எஸ்கே சுற்றி இனிமேல் நீ எங்கே போனாலும் உனக்கு வேலையே கிடைக்காது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீ இப்போ வேஸ்ட்டாக இப்போ டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கௌதம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் உனக்கு இன்னொரு ஒரு விஷயம் தெரியுமா கௌதம், அதாவது எனக்கு இப்போ கொஞ்சம் சொத்து கம்பெனி இது எல்லாமே இப்போ எனக்கு வரப்போகுது. அதுலேயும் குறிப்பாக இப்போ உன்னோட பேரில் இருக்க அந்த வீடு, அதாவது இப்போ இப்போ உன்னோட வளர்ப்பு அம்மா, அதுக்கப்புறம் இப்போ உன் கூட பிறக்காத தம்பி, இந்த மாதிரி நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு வீடு இப்போ என் கைக்கு வரப்போகுது அப்படின்றமா சொல்லி நம்ம கௌதம்க்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்ட உடனே கௌதம் டேய் முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்காதடா, அது என் பேரில் இருக்கு, என் தம்பி பேருக்கு மாறப்போகுது, அதில் எப்படி உனக்கு வரும் அப்படின்றமா கேட்கும்போது, ஐயோ நீ இப்போ ஒரு பத்திரத்தில் சைன் போட்டியே, அந்த பத்திரத்தை நீ கொஞ்சம் நல்லா படித்து பார்த்தியா கௌதம், அந்த பத்திரத்தில் என்ன எழுதிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சொத்தில் இப்போ 20% எனக்கு வர்றப்போறதான் இப்போ அதில் எழுதிருக்கு. அது தெரியாமல் நீ சைன் போட்டது மட்டும் இல்லாமல் இப்போ ஒன்றுமே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது கார்த்திக்கும் அஞ்சலிக்கும் 80% தான் இப்போ வரும், 20% மீதி இருக்கிற 20% இப்போ எனக்கு தான். அதில் இப்போ உன்னோட கம்பெனி, அதுக்கப்புறம் இப்போ உன்னோட வீடு, இது எல்லாமே இப்போ அடங்கும் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லி அதிர்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.